ஆஹா இல்லங்கம் வருவேன் இன்றைக்கு என்ன செய்ய போறான தெரியலையே. ஒன்று தெரிஞ்சு போச்சுடா. யாவும் கதைக்கிறேன் நம்ம கதைக்கிறேன். ஹாய் அண்ணன், எப்படி சுகமா இருக்கீங்களா? நீர் அந்த மருந்துல சுகமா இருக்கு, நல்ல சட்டப்படி இருக்கு. வில்லங்கத்தை விலை கொடுத்து வாங்கி டெக்கரேட் பண்ணி கூட்டி வந்திருக்காங்களே. நல்லபடியா சொன்ன தெரியாது. டேய், வாய்க்குள்ள கதைக்கிறான்னு சொல்லி வெளியில காய்ச்சி தர எல்லாம் விளங்கிட்டு நீ என்ன வாத்தியார எனக்கு பாடம் சொல்லி தரத்துக்கு? ஏய், என்னை வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணல. இவனோட இருந்தாலும் ஆனா வரத்தான் ரைட்டு. தம்பி கொஞ்சம் நில்லையா. என்ன 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 நம்ம இனி 2 பேரும் சண்டை பிடிக்கிறதுக்குள்ள சரிதானே? நம்ம இனி 2 பேரும் அண்ணனும் தம்பியுமா வாழுவோம், சந்தோஷமா இருப்போம். ஓகே? நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். என்னரு அண்ணரு தம்பியுமா? ஐயோ நம்பவே என்ன போல. அண்ணனும் தம்பியும் இருப்போமே, என்ன பிரச்சனை? சந்தோஷப்பா, நீ செய்யற ஒவ்வொரு காரியமும் பொக்குதே பொக்கும். சரி, இதுல யார் அண்ணன் யார் தம்பி? நான் அண்ணனா இருக்கக்குள்ள நீ தம்பியா, நீ தம்பியா இருக்கக்குள்ள நான் அண்ணனா இருக்கேன். ஒன்றுதானேடா. ஆஹா குழம்பித்தாலோ. தம்பி, நான் நீயும் அண்ணனும் தம்பியும் ஆகித்தான். அண்ணனுக்கு ஒரு ரவுட்டு, ஒரு சின்ன பொடியன்னு அண்ணன் ஒரு கேள்வி எடுத்தான். அந்த கேள்வியில் விட தெரியாம தான் இருக்கு. நீங்கள் தான் படித்தவரா போயிட்டு கொஞ்சம் பதில் தான் சொல்லுங்களேன் கேட்போம். எந்த சின்ன பொடியன் கேட்டு கேட்டுத்தானே? என்ன கேள்வி? என்ன சொல்லுங்க, கேட்டு சொல்றேன். என்ன விளக்கம்? திருக்குறளை எழுதியவர் யார்? அதில் 3 விட சொல்லியிருக்கான். ஒன்று பாரதியார், ஒன்று கண்ணதாசன், ஒன்று திருவள்ளுவர். இதில் யாரு? நம்ம யார் வம்புக்கும் போறதில்ல, யார் தும்புக்கும் போறதில்ல. ஆஹா, நாய்களை திட்டு இருக்க கூட பரவாயில்ல பக்குவங்களையே. இவனத்தை என்ன சொல்லி சமாளிக்கலாம்? வில்லங்கத்தை விலை கொடுத்து வாங்கி டெக்கரேட் பண்ணி கூட்டி வந்திருக்காங்களே. டேய், சிரிக்க நிற்காமலுக்கு விடையே சொல்றியா இல்லையாப்ப? அண்ணா என்ன வந்துட்டீங்க? நீங்க போங்க, கம்மிங்க ஒரு நாளைக்கு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த இடத்துல தப்பிக்கணும். எனக்கு பார்த்துக்கிட்டு இந்த கொமெண்ட்ல போய் சொல்லுங்க கூட.